தேர்தல் விதிமுறைகளால் வெறிச்சோடி காணப்பட்ட பிரச்சாரம் சுற்றுலா மையம் சுமார் 1 மாதத்திற்கு பிறகு தற்போது கோடை விடுமுறையால் களை கட்டியுள்ளது. சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு தேர்தல் விதிமுறைகளை நடத்தை விதிகளால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக காணப்பட்டது. தற்போது கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் சுமார் 1 மாதம் காலத்திற்கு பிறகு தற்போது பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அங்குள்ள அலையாத்தி காடுகள் நடுவே படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா மையம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுத்தமான குடிநீர், சுத்தமான கழிவறை, உணவகம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். இந்த போட்டில் வந்து எங்களுக்கு பழகணும்னு ஆசை. ஸோ அதனால் இந்த வாட்டி போகணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிலோட தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ளே இருக்கும்போது எல்லா செடி கொடியில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மறுபடியும் நாங்களுடைய எல்லாத்தையும் நார்மலாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்து ஓடிட்டே இருக்க லைஃப் தாண்டி ஒரு நார்மலான லைஃப்குள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருந்து எல்லாருமே வரலாம். ஒரு தடவை வந்து பிச்சாவரத்தை அனுபவிங்க. நல்லா இருந்துச்சு. தமிழகத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே உள்ளே போனீங்களா? உள்ளே நல்லா கூலிங்காக இருந்துச்சு. ஒரு குட்டி ஏற்காடு மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. இந்த அலையாத்தி காடுகளில் வந்து நல்லாவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்பத்தை தணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமா தேர்ந்தெடுத்து வரலாம் எல்லாருமே. அலையாத்தி காடுகள் அப்படின்னும் போது வேறு மேலே வந்து அலையை தடுக்கிறதுனால அது அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க. அதனால் நிச்சயம் அவசியம் எல்லாரும் காணக்கூடிய ஒரு பிளேஸாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.